என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையட்டும். நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடியும் நல்ல நாளாக அமையட்டும். இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் ஆயில்யம் நட்சத்திரத்தில் காத்தால 8:17 வரைக்கும் பயணம் பண்றார். பிறகு சிம்மராசி மகம் நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். மேஷராசி என்பர்களே, கண்ணால காண்பதும் பொய்யே, காதால் கேட்பதும் பொய்யே, தீர விசாரிப்பதே மெயினாங்க. இதைத்தான் நீங்க மேஷராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். இந்த சமுதாயத்தில் பல பேர் இருக்காங்க, கூட இருந்து உறவாடியே நம்ம மூட ஸ்பாயில் பண்ணக்கூடியவர்கள் இருப்பாங்க. உங்களை பற்றி அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க அதை பற்றி சொல்லாமல் விட்டாலே நம்ம நிம்மதியாக இருப்போம். அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்கிறதுனாலேயே மனசுக்குள்ள ஒரு கொந்தளிப்போடையே போயிட்டு இருப்போம். அதனால இந்த நாள் ரொம்ப அமைதியாக மனசை வச்சுக்கணும். சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார் 8:17 வரைக்கும். அப்புறம் அவர் 5ஆம் இடத்துக்கு போறார். 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அதாவது மனசுல எந்த கவலையும் கொடுக்காம இன்னைக்கு அமைதியாக வச்சுட்டா போறோம். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும், வியாபார லாபம் தரும். ரிஷபராசி என்பர்களே, பகல்ல பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரியும் அதுவும் பேசக்கூடாது. நாங்க பாருங்க இன்னைக்கு அதுல கவனமா இருக்கணும். ஆளே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பேசிட்டு இருப்போம். நம்முடைய ஹையர் அஃபீஷியல் கேட்டுக்கிட்டு இருப்பார், இது என்னை பத்தி நீ இப்படி எல்லாம் பேசுறியான்னு நினைப்பார் இல்லையா? அதனால கவனமா பேசணும் பேச்சுக்கள். ரிஷபராசிக்காரர்கள் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள். எந்த நெகட்டிவ் அபிப்பிராயமும் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஆனா இன்னைக்கு வருமானம் பெருகும், குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். மிதுன ராசி என்பர்களே, இது ஒரு அற்புதமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்க போகுதுங்க. வேலை தாங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல சுபகாரியங்களை கொண்டு வந்து தருவார். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், நல்ல வேலை கிடைக்கும், வேலை கிடைக்க போற தகவல் வரும். யங்ஸ்டர்ஸ் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. இன்னைக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும். பிசினஸ் ரீதியான உங்கள் முயற்சிகள் எல்லாம் பெரிய ஒரு லாபத்தை, சந்தோஷத்தை, மனமகிழ்ச்சியை தரும். கடகராசி என்பர்களே, கல்யாண செய்தி வரப்போறது அப்படின்னு முகத்தில் அப்படி 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி முகமெல்லாம் அப்படி பிரகாசமா இருக்கும். அப்படி யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு சந்தோஷமா இருப்பாங்க. இந்த நாள் குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கு, ரொம்ப விசேஷம். வீட்டில் உள்ள பெரிய மனிதர்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. பெரியவங்களுடைய ஆலோசனை கிடைக்கும். அதே மாதிரி பினான்சியல் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும். நண்பர்கள் நல்ல உதவி செய்வாங்க. பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். இன்னைக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். வெளிநாட்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க, வேலை இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஊருக்கு சொன்னால் அப்பா அம்மா வருத்தப்படுவாங்கன்னு அங்கேயும் சொல்ல முடியாது. வேலையை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்ன ஆக போகுதுன்னு பயத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கடகராசி இளைஞர்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் வியாபாரம் லாபம் தரும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி பஞ்சமத்தில் இருக்கிறது ஒரு யோகம். செவ்வாய் தான் பாக்கியாதிபதி. அவர் பஞ்சமம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் இருக்கார். அப்ப என்ன பண்ணணும்? முருகப்பெருமான நமஸ்காரம் பண்ணணும். முருகப்பெருமான் மேல சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு ஆதிசங்கரர் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். படிக்க படிக்க பிடிச்சு போகும் மனசுக்கு. நம்ம குடும்பத்தில் ஒரு கல்யாண தடை இருக்கு அப்படின்னா சுப்பிரமணியம் புஜங்கம் படித்தா தடை நீங்கி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுறது. அதே மாதிரி ஒரு வேலையில் ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குன்னா சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கிறோம், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
நான் உங்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன் அப்படின்னா அதற்கு முன்னால் பலாயிரம் பேருக்கு அதை சொல்லியிருப்பேன். சொல்லி காரியம் நடந்தால் தான் அந்த பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளவு அற்புதமான பலன்கள் இது தரும். இது நம்பிக்கைக்குரியவர்கள் சிலர் உங்களை சூழ்ந்திருப்பார்கள். நன்மைகள் நடக்கும். நல்ல நாள். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் இருந்துட்டே இருக்கணும். மனசுக்குள்ள ஒரு பரபரப்பு இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகலாமா, அடுத்தது என்ன பண்ணலாம், யாரை சந்திக்கலாம், யாரோட பேசலாம், மனசு ஒரு நிலை இல்லாமல் இருக்கு. இன்னைக்கு புதுசா ஒரு சொத்து வாங்குற சிந்தனை பெருகுகிறது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்குது. கடன் ஒன்று வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பலிக்க போகுது, கிடைக்க போகுது. நெஞ்சகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். துலாம் ராசி என்பர்களே, பிசினஸ்ல ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. நல்ல வருமானம் காத்துட்டு இருக்கு. பிள்ளைகளால மகிழ்ச்சி இருக்கு. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உதயமாக போறது. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லாத கல்யாண விஷயம் கூடி வரும். படிப்புல முன்னேற்றம் வரும். அப்படி நல்ல நல்ல தகவல்கள் பிள்ளைகளை பற்றி வரும். சில பேர் நகைகள் வாங்குவதில் துளாராசிக்காரங்க ஆர்வம் காட்டுவீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு, நல்ல தோழமை, நல்ல வரன் என்று நல்ல விஷயங்கள் இப்ப கூடி வரப்போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம். எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். பழைய சொத்துக்களை விற்க முடியும். விருச்சிக ராசி என்பர்களே, அற்புதமான நாள். சூரிய பகவான் நம்ம ராசியில் இருக்கிறது விசேஷம். நல்ல அரசு பதவி சிலருக்கு கிடைக்கும். சில பேர் நான் கலெக்டராக போறேன்னு உட்கார்ந்து இருப்பாங்க. முயற்சியே பண்ண மாட்டாங்க. ரொம்ப வருஷம் 35 வயசு ஆனப்பறம் வந்து அஸ்ட்ராலஜர் மீட் பண்ணுவாங்க. நான் எப்போ கலெக்டர் ஆவேன்னு கேட்பாங்க. அதுக்குள்ள முயற்சியே பண்ணலையே, அப்புறம் எப்படி கலெக்டர் ஆகுறது? அதாவது முயற்சி நிறைய பண்ணணும். விருச்சிக ராசிக்காரா முயற்சி பண்ணினா வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு நல்ல கௌரவ பதவிகள் கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். தனலாபம் பெருகும். நல்ல நாள். தனுசு ராசி என்பர்களே, இன்னைக்கு காலையில் 8 மணி 17 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல நேரம் பிறக்கிறது. அது வரைக்கும் கம்முன்னு இருக்கணும். கம்முன்னு இருந்தா அப்புறம் வாழ்க்கை கும்முன்னு இருக்கும். 9ஆம் இடத்துல இருக்க போகிற சந்திர பகவான் வந்து உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தருவார். சிலருக்கு இன்னைக்கு புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்கும். பண வருமானம் பெருகும். திடீர் வருமானம் வரும். அதே நேரத்தில் அப்பாவுடைய ஹெல்த்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது மிக அவசியம். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு இடமாற்றம் இன்னைக்கு அமையும். மகர ராசி என்பர்களே, இது நன்மையான நாள். நல்ல நாள். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காலம் பிறக்குது. உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. உங்க குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குது. சுப செய்திகள் கூடி வருகிறது. நல்ல கல்யாணம், காதுகுத்து, அப்படி நல்ல செய்தி வருது. பூமி லாபம் கிடைக்கிறது. பூமி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இப்போ நிலம் வாங்குவீங்க. பிசினஸ் லாபகரமா அமையும். புதிய பிசினஸ் தொடங்குற யோகமும் இருக்கு. கும்பராசி என்பர்களே, அருமையான நாள். சந்திர பகவான் இன்னைக்கு 7ஆம் இடத்துக்கு போக போறார். புதிய புதிய நட்புகள் இன்னைக்கு கிடைக்கும். கல்யாண செய்தி கூடி வரும். வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எதிர்பார்க்கிற செய்தி கூடி வரும். புது பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் வரும். முதுகு தண்டுவட பகுதிகளிலோ கைகளிலோ சிலருக்கு வலிகள் வரலாம். இந்த நாள் வருமானம் பெருகும். நல்ல நாள். மீனராசி என்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு 6ஆம் இடத்தை நோக்கி போறார். நல்ல ஜாப் கிடைச்சிடும். அதே நேரத்தில் கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். சிலருக்கு ஏதோ உடல் நல தொந்தரவுகள் இருந்து இருக்கும். மறைமுக எதிரிகள் இன்னைக்கு இருப்பாங்க. ஆபீஸில் வேணும்னே நம்மளை போட்டு கொடுக்கக்கூடியவர் இருப்பாங்க. யாருன்னு நமக்கு தெரியாது. ஏன் பாஸ் நம்மள்ட்ட உருன்னு இருக்காருன்னு தோணும். நல்லா தானே இருக்கார் இவர், ஆனால் இன்னைக்கு ஏன் இப்படி ஆகி போயிட்டார்? நேற்று வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் நல்லா பேசினாரு, காலையில் ஒரு மூஞ்சியில் ஒரு மாற்றம் தெரியுது, யாரோ நம்மளை போட்டு கொடுத்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் யாருன்னு தெரியாது. இன்னைக்கு சொத்துக்கள் யோகம் உண்டு. கல்யாண விஷயம் கைகூடி வரும். பிஸ்னஸும் ஆதாயகரமாக இருக்கும். அன்பர்களே,
நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?